ஹாய், வெல்கம் டு ஆல் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு எங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். ஒரு 1.5 கிலோமீட்ரு கோயிலுக்கு பேக் சைடில் வந்தோம்னா இந்த வீடு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 678 680 வரும் கரெக்டாக. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1400 சில்லரை வரும் பில்டப் ஏரியா, ஹெட்ரூமோடு சேர்த்து. கார் பார்க்கிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பூஜை ரூமு, பின்னாடி கொஞ்சம் சர்வீஸ் ஏரியா, அது மட்டும் தான் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெரிய பெட்ரூமு. இது ரோடு விட்டு பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோடு, தார் ரோடு. ஆக்சுவலாக அதுதான் ரன்னிங் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 5 வீடு 6 வீடு தள்ளி இங்கே இருக்க வீடு. இது வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எதனா ஒரு குறை சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து லைட்டாக கோஸ் வரும். பேக் சைடில் ஒரு அடி 1.5 அடிக்கு மட்டும் லைட்டாக கோஸ் வரும். எஸ்டர்டே ஒரு கஸ்டமர் இதை நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரீசனை சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் சரி இருக்கிறது ஓப்பனாக சொல்லி போட்டுருவோமே. அது இல்லாமல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 82 lakhs சொல்கிறாங்க. பேசிக்கலாம், நெகோஷியபிள் தான். சிஎம்டி அப்ரூவ்டு, பேங்க் லோன் போகிறதுனால போய்க்கலாம். இதுதான் வீடோடைய என்ட்ரன்ஸ். கார் பார்க்கிங் அழகாக ஒரு பெரிய கார் வந்து தாராளமாக நிறுத்தினாலும் சைடில் வந்து ஒரு பைக் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. சைடில் வந்து கொஞ்சோண்டு செட்பேக்கு, அதேமாதிரி பைப் கண் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்ருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வேலைன்னா நம்ம இதை திறந்து வெளியவே வேலை பார்த்துக்கலாம், உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க. இதுதான் மெயின் டோர். எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடும். ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹால். 680 ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபால் சீலிங் கிடையாது, ரூஃப் தான். பட்டி பார்த்து அந்த சைடில் இருக்கிற பீடிங் மட்டும் வச்சு டிசைன் பண்ணி லைட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு லைஃப் லாங் நிற்கும். இதுவும் அப்படி தான். இது ஹால் வியூ. டிவி யூனிட்டெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்படியே அங்கேருந்து வந்தோன்னா இது வந்து காமன் பாத்ரூம். ஆக்சுவலாக இந்தியன் டாய்லெட்டில் வச்சுருக்காங்க. இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக. இந்த வீடு மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அவ்வளோவா தெரியாது இது வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் எடுத்து போடுறேன். பாருங்கள். இது வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து சர்வீஸ் ஏரியா. ஒரு வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் போர் இங்கே தான் இருக்குது பின்னாடி. சைடில் வந்து வெளியாக வராத அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க, கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கிரில் போட்டு. வீட்டுக்குள்ளே தான் படி வரும். இது வந்து ஒரு 2+ ஹவுஸு. இது ஒரு பெட்ரூம். இது வந்து 14x13 அப்படின்ற சைஸில் வரும். ஃபுல்லாக வார்ட்ரோப் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்டு பாத்ரூம், அந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அட்டாச்டு பாத்ரூம். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டாச்டு பாத்ரூம்.
ரெண்டுத்துக்குமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு பால்கனி. அந்த ரோடோடைய வீடோடைய ஃபுல் அவுட்லுக். கரெக்டாக கோயிலுக்கு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அது மாதிரி தான் வரும். இது மிடில் ஆஃப் மாங்காடு, சீனிவாச நகர்னு சொல்லிட்டு இந்த ஏரியா. மாங்காடு இந்த பக்கம் போனாலும் பைபாஸ் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு போனாலும் ஒரு 1.5 கிலோமீட்ரு, மாங்காடு மெயின் ரோடு போனாலும் ஒரு 1.5 கிலோமீட்டர். இது ரோடு வந்து 30 அடி ரோடுன்ற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கூட கார் வருதுன்னா விட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கேட்பீங்க, அவங்களுக்கும் இந்த வீடு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். மொட்டை மாடி, வீட்டோட மொட்டை மாடி. இது வந்து உங்களுக்கு கூலிங் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே டேங்க்கு. ஏரியா வந்து ரொம்ப காமான ஏரியாங்க, நல்லா சைலண்ட்டாக டீசெண்டாக இருக்கும். அதேமாதிரி ஃபுல்லாக சுற்றி வயல்வெளி பக்கத்தில், நல்ல ஒரு வில்லேஜ் லைஃப் ஃபீல் கொடுக்கும். நல்ல சுத்தமான காற்று இங்கெல்லாம் கிடைக்கும் தாராளமாக. அதாவது இந்த வீடியோடைய டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். 680 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1400+ ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். சிஎம்டி அப்ரூவ்டு. 82 ரூபா சொல்கிறாங்க, பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். வேறு எதனா டவுட்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.